அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி 2025 கேட்கப்பட்ட கேள்வியை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல கேள்வி இது, ஓகேவா? ஸோ இதை வந்து ஃப்யூச்சரில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. 10th ஷெடியூல் பற்றியும் கேட்டிருக்காங்க. பட் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கொஷின், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய கொஷின். எங்கே எடுத்துகிட்டு வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், 68th கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதாவது இதை படிக்கும்போதே நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அது என்ன ஆகும், இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மென்டல் டிஸ்டர்ப் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அதனால் தெளிவாக படிக்கணும். ஃபஸ்ட்டு பிஒய்க்யூ எப்படி படிக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் ஆர் கரெக்ட், அதாவது எந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்ப்போம். இஃப் எ கொஷின் அரைசஸ், மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னா லோக்சபா, ஓகேங்களா? ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னா லோக்சபா ஆஸ் பிகம் சப்ஜெக்ட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன், தகுதி நீக்கம். டிஸ்குவாலிஃபிகேஷன்னா தகுதி நீக்கம் அண்டர் 10th ஷெடியூல். 10th ஷெடியூலுங்கிறது இன்னொன்று வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லானா கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லோக்சபா மெம்பர் வந்து 10th ஷெடியூல் வழியாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் பிரசிடென்ட் டெசிஷன் தான் ஃபைனல் இன் அக்கார்டன்ஸ் வித் ஒப்பீனியன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் யூனியன் மினிஸ்டர்ஸ். அதாவது யூனியன் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அட்வைஸை பொறுத்து பிரசிடெண்ட்டோட டெசிஷன் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்கிறாங்க. எது வழியாக? இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டடான விஷயம் 10th ஷெடியூல் தான், ஓகேங்களா? ஸோ 10th ஷெடியூலுங்கிறது தான் இங்கே வந்து ஹைலைட்டடான விஷயம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறான ஸ்டேட்மெண்ட். அது என்னன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நாட் மென்ஷன் ஆஃப் த வேர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக வந்து தேர் இஸ் நாட் மென்ஷன் அப்படின்னா 1985 வரைக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்ற வார்த்தை கிடையாது கான்ஸ்டியூஷனில், ஓகேங்களா? 1985க்கு அப்புறம் தான் 52nd என்ன அமெண்ட்மெண்ட்ன்றது நம்ம டீட்டெயிலாக, இது ரெண்டுமே லிங்க்டு தான், ஓகேங்களா? இந்த ரெண்டுமே வந்து லிங்க்டு தான், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும். இது வேறு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ரெண்டுமே லிங்கான ஸ்டேட்மெண்ட் தான். 1985 வரைக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டின்ற அந்த வேர்டை வந்து கான்ஸ்டியூஷனில் கிடையாது, சரிங்களா? 1985க்கு அப்புறம் தான் அந்த வார்த்தையை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு தான். ஆன்சர் இஸ் டி தான். இது என்னன்றத ஆன்சர் இஸ் டி. இதோட முடியல, இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த ஆர்டிகல்ஸை எப்படி வந்து நம்ம வந்து பிரிக்கணும், எப்படி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆன்டி டிஃபெக்ஷன் லா தனியாக படிச்சிருப்பீங்க, மெம்பர்ஸோட டிஸ்குவாலிஃபிகேஷனை தனியாக படிச்சிருப்பீங்க. எப்படி இன்டர்லிங்க் பண்ணி நான் எழுதியிருக்கேன், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது 10th ஷெடியூல், இப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸோட ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 102. ஸோ ஓகேவா, அதில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். எலெக்டட் மெம்பர்ஸ் என்னென்ன வகையில் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன்னா தகுதி நீக்கம், டிஸ்குவாலிஃபிகேஷன்னா தகுதி நீக்கம் என்னென்ன முறையில் கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 102ல் கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஆஃபீஸ் ஆஃப் த ப்ராஃபிட், அதாவது கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக எதனா ப்ராஃபிட் வருது, இல்லை ஆஃபீஸ் ஆஃப் த ப்ராஃபிட்டுங்கிறது என்னன்றத கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணல. பட் வந்து சில ஜட்ஜ்மெண்ட்ஸில் ஆஃபீஸ் ஆஃப் த ப்ராஃபிட்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. கவர்மெண்ட் டெண்டர் எடுக்கிறது இந்த மாதிரி, ஓகேங்களா? அன்சவுண்டட் மைண்ட்னா வந்து அவங்க மைண்டு வந்து சரியில்லை அப்படின்ற போதும். அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட், அதாவது அவங்க வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாத இருக்கிறவங்க. நெக்ஸ்ட்டு நாட் ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சிட்டிசன் ஆஃப் இந்தியானா நீங்கள் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் மெம்பர்ஸாகவே ஆக முடியும். பட் நாட் ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியானா என்னென்னா, சிட்டிசன் ஆகிட்ட பிறகும் வாலண்டியராக என்ன பண்ணுவாங்க, சிட்டிசன்ஷிப்பை வேணான்னு சொல்லிடுவாங்க, ஓகேங்களா? அவங்களும் தகுதி நீக்க செய்யப்படுவார்கள். அன்டிஸ்சார்ஜ் மைண்ட். அப்புறம் வேற என்ன வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் ஸோ குவாலிஃபைட் எனி அண்டர் லா மேட் பை த பார்லிமெண்ட் ஏற்றக்கூடிய மேல்கொண்டு சட்டத்தின் அடிப்படையிலும் நம்ம என்ன பண்ணலாம், தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்லிமெண்ட் ஆர்பிஐ ஆக்ட் மூலமாகவும் 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 10th ஷெட்யூல் வழியாகவும் பிரிக்கலாம். நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ மேட் பை த பார்லிமெண்ட்டை இந்த ஆர்டிக்கல் கிளாஸ் 5 வச்சு தான் ஆர்பிஐ ஆக்ட் 1951 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985ல் 10th ஷெட்யூலை ஆட் பண்ணியிருப்பாங்க. 10th ஷெட்யூல் என்ன சொல்லுது அப்படின்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி தான் பேசுது. இது வந்து எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரம் காயராம்னு அந்த ஒரு சொல்லுவாங்க அந்த கோர்ட்டு. ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு பார்ட்டியில் இருந்துட்டு வின் பண்ண பிறகும் இன்னொரு பார்ட்டிக்கு போயிடுவாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த விஷயம் 10th ஷெட்யூலை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 10th ஷெட்யூலுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஓகேங்களா? இந்த சட்டத்தை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க 1951 கொண்டு வந்திருப்பாங்க. அதே பார்லிமெண்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 மூலமாக 10th ஷெட்யூலை ஆட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கான நிறைய விதிமுறைகளை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லானா என்ன, இது எந்த பார்ட்டில் இருக்குது, இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த கொஷினை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன் கேஸ் ஆஃப் எம்பி டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் ஆர்டிக்கல் 102, அண்டர் ஆர்டிக்கல் 102னா இதுதான். ஓகேங்களா? ஆஃபீஸ் ஆஃப் த ப்ராஃபிட், அன்சவுண்டட் மைண்ட், அன்டிஸ்சார்ஜ் மைண்ட், நாட் ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அப்புறம் ஆர்பிஐ ஆக்ட் 1951. இது மூலமாக டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிறவங்க யாருன்னா அவங்களோட டிஸ்குவாலிஃபிகேஷனை பிரசிடெண்ட்டோட டெசிஷன் தான் ஃபைனல். ஓகேவா? எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. அவங்களோட பிரசிடெண்ட்டோட டெசிஷன் தான் ஃபைனல். ஓகேவா? ரெண்டாக பிரிச்சுக்கணும் இந்த கொஷினை. அண்டர் ஆர்டிக்கல் 102 படி யார் எந்த மெம்பர்ஸ் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யார் டெசிஷன் ஃபைனல்னா பிரசிடெண்ட் டெசிஷன் தான் ஃபைனல். ஓகேவா? எலெக்ஷன் கமிஷனோட ஒப்பீனியன் கேட்பாங்க. இதே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னா ஆர்டிக்கல் 192. இன்கேஸ் அதே எலெக்டட் மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக இருந்தாலும் சரி, 10th ஷெட்யூல் வழியாக அவங்க வந்து டிஸ்குவாலிஃபிகே ஆகுறாங்க அப்படின்னா ஸ்பீக்கரும் சேர்மனோட டெசிஷன் தான் ஃபைனல். ஸ்பீக்கர்னா லோக்சபா, சேர்மன்னா ராஜ்யசபா. ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஷினை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆர்டிக்கல் 102 வழியாக தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டோட டெசிஷன் தான் ஃபைனல். 10th ஷெட்யூல் வழியாக ஒருத்தர் டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கரும் சேர்மனும் தான் ஃபைனல். ஓகேவா? இந்த கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அண்டர் ஆர்டிக்கல் 102 கேட்கல, அண்டர் 10th ஷெட்யூல் வழியாக ஒரு மெம்பர்ஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகினாங்கன்னா பிரசிடெண்ட் டெசிஷன் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே இருக்கிறத இப்படி மாற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரிஜினலாக மென்ஷன் பண்ணல எங்கேயுமே. 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்ற வார்த்தையே என்ன பண்ணியிருப்பாங்க 10th ஷெட்யூலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் டி. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தவிர இந்த ஆர்டிக்கல் 102 இந்த நோட்ஸை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை இதை சேர்த்து தான் இந்த ஆர்டிகல்ஸை நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி.